Hello everyone, welcome to Chennai Samayal. இன்னைக்கு நம்ம நார்த் சென்னையோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது பார்த்தீங்கன்னா அத்தோ கடையில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. எக் பேஜோ. இது நம்ம வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நீளமாக நறுக்கி இருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா எடுத்து அதையும் நம்ம அதே எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ண காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரிச்சு வச்சுருக்க பூண்டை எடுத்து நம்ம கொஞ்சம் கையிலேயே க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காஞ்ச மிளகா தூள்களை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் புளி தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் கொஞ்சம் சால்ட் வாட்டர். ஃபஸ்ட்டு வேக வச்ச முட்டையை எடுத்துக்கலாம். நடுவில் லைட்டாக ஒரு கட் போட்டுக்கோங்க. அடியில் வரைக்கும் போட்டுறாதீங்க, மேலே வரைக்கும் கொஞ்சமாக கட் போட்டுக்கோங்க. இப்போ இது உள்ளே அந்த ஆனியன் அந்த பூண்டெல்லாம் கலரி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை எடுத்து நம்ம இது உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா அந்த முட்டைக்குள்ளே இறங்குற மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ இதெல்லாம் பொரிச்சோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம் எல்லாம் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுட்டோம் இந்த எக் பேஜோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.